Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 12th ஸ்டாண்டர்ட் டிஜி சாம்பிள் கொஷின் பேப்பர் 2025க்கான 4 சாம்பிள் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 சாம்பிள் கொஷின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் எல்லாமே தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 சாம்பிள் கொஷின் பேப்பர் கொஷின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிச்சு கரெக்டாக இதுலேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா +2 ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது முதல்ல வந்து பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டினும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஷின் பேப்பர் தட் மீன்ஸ் வந்து 2019 2024 வரைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் கொஷின் பேப்பர் மட்டும் இதில் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல் மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த சாம்பிள் கொஷின் பேப்பரில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருக்கும். டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து முன்பை விட அதிகமாக இருக்கும். தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி மோர் தென் பிஃபோர். செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி 1.25. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேடபிள்யூ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் அந்த அணுக்கரு கிட்டத்தட்ட கோள வடிவம் கொண்டது நிறைய ஏ கொண்ட அணுக்கரு ஒன்றின் கனளவு எவ்வாறு மாறுபடும் ஏன். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான 1 மார்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் வந்து ஆர் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி. தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆற்றல் அடர்த்தி. தட் மீன்ஸ் வந்து எனர்ஜி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. சி வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து எயித் ஒன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர் மேக்னட்டான் அதோட வேல்யூ என்ன எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 9.27 × 10⁻⁻27 ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஒனுக்கு வந்து பண்பேற்றம் சைகின் கனநேர வீச்சுக்கு ஏற்ப ஊர்தியாளின் அதிர்வெண் மாற்றப்படும்போது டேஸ் அதிர்வெண் பண்பேற்றம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் உள்ள. தட் மீன்ஸ் NO/√2. நெக்ஸ்ட் வந்து 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி 0.1 கம்பேர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3750 ஆம்பியர் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன் N வகை குறைக்கடத்தி உருவாக்க தூய ஜெர்மானிய அப்படி எதுவும் சேர்க்கப்படும் பார்த்தீங்கன்னா மாசூட்டி. தட் மீன்ஸ் வந்து பாஸ்பரஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமானதாக கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தாவு தொலைவு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் டிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலைநீளம் மற்றும் அதிர்வெண். நெக்ஸ்ட் லென்ஸ் விதி ரொம்ப முக்கியமான ஸ்டேட் லென்ஸ்லாம் 19th ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20th ஒளி வோல்டார். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வோல்டிக் செல். நெக்ஸ்ட் 21st அண்மை அச்சுக்கதிர்கள் மற்றும் உலக்கதிர்கள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகள்கள்லாம் நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸ் கதிரின் பயன்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிடுவாங்க. கொஸ்டின் நம்பர் 26 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா கிர்காப்பின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த விதிகள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமினில் கூடும் எதிர்த்தகு இருமுடி விதி. நெக்ஸ்ட் டயா பாரா மற்றும் ஃபெர்ரோ காந்தப்பணம் ரொம்ப முக்கியமான கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் டயா பாரா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டானின் சிறப்பில் ரொம்ப முக்கியமான வட்டாரத பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. முழு அக எதிரொலிப்பு என்றால் என்ன, முழு அக எதிரொலிப்பு நடைபெறும், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் மின்மாற்றி அமைப்பு மற்றும் செயல்பாட்டு விளக்கு அதன் பயனுறு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முப்பட்டகம் பிரிசம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்ஸ்மேன் சமநிலை சமன்செய்கிற நிபந்தனை. நெக்ஸ்ட் ஆம்பியர் சுற்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆம்பியர் சுற்று விதியை கொண்டு மின்னோட்ட பாயம் நீண்ட நேரான கடத்தி ஏற்படும் காந்தப்புலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் போர் அணுமாதிரியும் மின்காந்த அலையின் ஏதேனும் மாறு பண்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்க சமன்பாட்டை வருவித்து அதுலேருந்து லென்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா என்ன கேட்ட தெளிவான மின் சுட்டுப்படுத்த டிரான்சிஸ்டர் பெருக்கிய செயல்படும் என்ன கேட்டிருக்க விவரிக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆலை வடிவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கொஸ்டின் 38 வந்து அப்ளிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 38 எய்தரா சாய்ஸில் கொடுத்த செகண்ட் கொஸ்டின் இணைத்தட்டு மின்தேக்கின் மின்கணி இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின்பு இணைத்தட்டுகளிலே மின்காப்பு பொருள் சேர்க்கப்படுவதால் ஏற்படும் விளைவினை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அடுத்து செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் வந்து Q/√2. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு முதன்மை குவாண்டம் எண் ஆனது அதிகரித்தால் போர் அணு மாதிரியில் எலக்ட்ரான் திசையும் குறையும். தட் மீன்ஸ் வந்து டிக்ரீஸ். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆர் கேட் கம்பேர் பண்ணுறோம். செவன்த் ஃபிஃப்த் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்தேக்கி ஒன்று மின்னேற்றம் செய்யப்பட்ட மின்னோட்டம் 0.2 ஆம்பியரின் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் 0.2 A. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து வெளி அலை பரவல். தட் இஸ் கம்பேரிசன் பண்ணுறது ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன். எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1.25 ஏவின் கம்பேர் பண்ணுறோம். நைன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி சி மாறாமல் இருக்கும், Q இருமடங்காகும். 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி ஆர். இந்த 10th கொஸ்டின் ரெஃபர் பண்ணிக்க டவுட்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி A/2/3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன்
D3 இந்த 13th 1 மார்க்கு ரெஃபர் பண்ணிங்க உங்களுக்கு டவுட் இருந்தால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 2:1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரூட் ஆஃப் 2QQ BV/M கம்பேர் பண்ணுறோம் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க்னா மாசூட்டல் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்கதிரின் பயன்கள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரணல் மற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரானோஃபர் விளைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு மோஸ்ட் டிஃப்ரென்ஸ் பண்ணி கட்டாயம் படிங்க. ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? தட் மீன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவு பரப்பு தட் மீன்ஸ் வந்து ஸ்கிப் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரோவியல் பண்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நுண்ணோக்கில் எக்ஸ் கதிருக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 மார்க் கால்னோமீட்டர் ஒன்று வோல்ட்மீட்டர் எவ்வாறு மாற்றும் இந்த கொஸ்டின் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சராசரி பணிப்பு ஆற்றல் வளைகோடு தொடர்பான முக்கிய குறிப்புகள் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்திரம் பக்க இணைப்பின் மின்தேக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேர்திசை மின்னோட்டை விட மாறுதிசை சிறந்தது என்பதற்கு நன்மைகள் மற்றும் குறைவு மோஸ்ட் வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி இந்த கொஸ்டின் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா டிப்ராய் அலைநீளத்தின் சமன்பாடு. நெக்ஸ்ட் கம்பியில்லா தகவல் தொடர்பு பற்றி கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் வந்து காந்தப்புலம் சார்ந்த கம்பிச்சூல் சார்ந்த திசை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் மின்னிக்குவேசியன் கோவையை தருவி. அதே மாதிரி ஆடிச்சாம்பட்டியை வருவித்து பக்கவாட்டு உறுப்புக்கு தான் கோவை இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நீண்ட இனியான மின்னோட்டம் இரு கடத்தியில் ஏற்படும் விசை. நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு தொகை நூல் கடை ரொம்ப முக்கியமானது. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டிகரல் ஃபார்மில் கம்பேர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் அலை இயல்பு விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர்சன் மோஸ்ட் இம்பார்ட்டன். அதே மாதிரி போர் அணு மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிரான்சிஸ்டர் அலையேற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மின்தூண்டு சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள தொடர்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலைமின்னியல் பற்றி கேட்டிருக்காங்க. அதே பி கொஸ்டின் பாருங்கள். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னிக்கு விசை எவ்வாறு ஒப்பிடப்படுகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள் ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வோல்டிக் ஆக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒளி வோல்டா செயல்பாடு. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 900 VM பவர் 1 தட் மீன்ஸ் வந்து எம் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4800 வாட்ஸ் கம்பேர் பண்ணுறோம் தட் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஒளியின் குறுக்கலைகள் பண்பு வெளிப்படுத்த நிகழ்வு வந்து தள விளைவு தட் மீன்ஸ் வந்து போலரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ Q/√2. நெக்ஸ்ட் செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 3/π PM கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி அதன் அலைநீளம் தட் மீன்ஸ் வந்து இட்ஸ் வேவ் லென்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி π/4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின் தட் மீன்ஸ் முன்பை விட அதிகமாக இருக்கும் மோர் தென் பிஃபோர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 3050 ஆம்ஸ் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 13th பார்த்தீங்கன்னா நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லுடைய வந்து முழுவதும் தலைவலி வடையும் தட் மீன்ஸ் வந்து கம்பேர்ஸ் ஆப்ஷன் ஏ பிளைன் பாலிரைசர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈர்ப்பலைகள் கருத்தில் முன்மொழிந்த வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15th வந்து 1.1 EV கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்க காந்த தயக்கம் தட் மீன்ஸ் வந்து ஹிஸ்டரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாலசன் விதி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லா மாலசன்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலை மின்னழுத்தம் தட் மீன்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டேட்டிக் பொட்டன்ஷியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20th சீபக்குழியின் பயன்பாடு மின்காந்த அலைகள் என்றால் என்ன. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்பளித்தல். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 3 மார்க் கொஸ்டின் பீட்டா சிறிய எடுத்துக்கிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும் லென்ஸுகளுக்கான தொகுப்பையின் குவியத்திற்கு சமன்பாடு. நெக்ஸ்ட் மின்னோட்டம் உணர்த்தின மாதிரியான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதே வரிச்சுருள். நெக்ஸ்ட் குறுக்கீட்டு விலைக்கும் விளிம்பு விலைக்கும் வேறுபாடு கட்டாயம் படி இந்த கொஸ்டின். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்டிஃபரன்ஸ் அண்ட் டிஃப்ரெக்ஷன். நெக்ஸ்ட் கூலும் விதியிலிருந்து காசு விதி பிறகு ரொம்ப முக்கியமான அப்டைன் காஸ்லா அப்புறம் கூலும்ஸ்லாம் கம்பேரிசன் பண்ணக்கூடியது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட் எலியின் ஒன்றுக்கு கேட்டுக்காங்க. அதே எய்தரா சாய்ஸ் மீட்டர் சமனை சுற்றி பயன்படுத்தி தெரியாத மின்தடியை காண்பதை விளக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பைட்ஸாவாலா அதே வந்து 30 ப்ரிசம் ரிப்பீட்டட் கொஸ்டின் பாருங்க ப்ரிசம் தகுந்த விளக்கணும் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் வரம்புகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டில். அதே மாதிரி மின் இருமுனை ஒன்றில் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலம். நெக்ஸ்ட் அணுக்கர் உலை கேட்டிருக்காங்க. இது 10th எப்படி வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் ரைட் அண்ட் நோட் ஆன் த மாடரேட்டர் கண்ட்ரோல் ராட்ஸ் அண்ட் கூலிங் சிஸ்டம் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா தனிப்பான்கள் கட்டுப்படுத்தும் தன்மைகள் மற்றும் குளிர் அமைப்பை பற்றி குறிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். அடுத்து 4th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3/8 கம்பேர் பண்ணுறோம். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி ரிப்பீட்டட் கொஸ்டின் 900 வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து 4.5 ஓம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து மஞ்சள் ஊதா ஆரஞ்சு வெளி தட் இஸ் ஆப்ஷன் டி எல்லோ வயலட் ஆரஞ்ச் சில்வர். நெக்ஸ்ட் 6th ஒனுக்கு ஆப்ஷன் டி H/5. 7th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2D. நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து எனர்ஜி டென்சிட்டி ஆற்றல் அடர்த்திங்க ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து ப்ளஸ் தட் சிஎல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி 30 டிகிரி. 11th ஒனுக்கு தான் டயோடின் முதன்மை பயன்பாடு மின்னழுத்த சீரமைப்பான ஆப்ஷன் சி வோல்டேஜ் டிடெக்டர். நெக்ஸ்ட் பார்த்து 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ -40 வோல்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 13th வந்து டயகாந்த பொருள் எடுத்துக்காட்டு தண்ணீர் தட் மீன்ஸ் வாட்டர். 14th ஒனுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th
15th உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபக்கலை தசை கம்பிகள் உருவாக்கப்பட்ட உலோக கலவைகள் வடிவ நினைவு உலோக கலவை தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் மெமரி அலாய்ஸ் தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. 2 மார்க் வந்து மின்புலம் கியூ காரணி எவ்வாறு வரையறை செய்வார். அடுத்து ஆம்பியரின் சுற்று விதி, வைரம் ஜொலிப்பதற்கான காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்றும் ஆற்றல். நெக்ஸ்ட் பார்த்தா கதிரிக்க செயல்பட சிதைவு விதம் என்றால் என்ன. ஒரு முழு அலை திருத்திற மின் சுற்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் பாருங்கள். பொன்னிமின் துகள் ஒன்று ஏற்படும் நிலை மின்னழுத்தத்துக்கான கோவை. கிர்காப் முதல் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து அது கால்னோமீட்டரை அம்மீட்டராக எவ்வாறு ரிப்பீட்டட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்கேப்பர் வரிகள் என்றால் என்ன. அடுத்து வந்து கம்பேரிசன் பண்ணுவது வந்து ஒளிப்பாதை. நெக்ஸ்ட் ஏதேனும் 3 ஒளிமின் விளைவு விதிகள். அடுத்து கம்பேரிசன் வந்து 5 மார்க் கொஸ்டின் நிலைமின்னில் கூலும் விதி. நெக்ஸ்ட் கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு செயலில் வேறுபாடு. ஒளியின் வேகத்தை கண்டறியும் பார்த்தா ஃபிஷ் முறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சைக்ளோட்ரான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சைக்ளோட்ரான் கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி ஒற்றை பிளவினால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் ஆர்எல்சி சுற்று, எலக்ட்ரானின் அலையியல்பு விவரிக்கும். டேவிசன் ஜெர்மர்சன் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மின்னோட்ட நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்முடிவு. நெக்ஸ்ட் போர் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரான் வந்து சுற்றுப்பதில் ஆரம் மற்றும் திசையத்தின் கோவை. நெக்ஸ்ட் மின்காந்த அலையின் பயன்கள். நெக்ஸ்ட் தெளிவான மின் சுற்றுப்பட டிரான்சிஸ்டர் பிரிக்க செயல்படும் விவரம். உள்ளீடு மற்றும் வெளியீட்டு அலை வடிவங்களை கவர்ந்து இருக்கு. ஓவராலாக இதில் பார்த்த நம்ம இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 4 சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பண்ணி படிச்சுட்டு அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் நீங்கள் +2 பிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மை டியர் +2 ஸ்டூடெண்ட், நான் திருப்பி உங்களுக்கு சொல்லது என்னன்னா, நாங்கள் +2 படிக்கும்போது 150 மார்க் எழுதணும். ஸோ 150 மார்க் எழுதும் போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிடிஏ கொஸ்டினில் கேட்டிருக்க சம்மும் இந்த கொஸ்டின் பேப்பரில் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க சம்மும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்மும் மட்டும் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். இருக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணிக்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.